எல்லாம் தெரிஞ்சுனா கல்யாணம் பண்ண. இப்ப அந்த ஒரு வேலை கூட பண்ண மாட்டேங்கிற. பிடிக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பயே கிளம்பிட்டேரு. என்னால உன்னை விட்டு போக முடியாது. நான் போயிட்டா இன்னும் சந்தோஷம் ஆயிடுவல்ல. என்னால ஒரு சென்டிமீட்டர் கூட உன்னை விட்டு மூவ் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணா கஷ்டப்படணும்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண. கஷ்டப்படு. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. நீ கஷ்டப்பட மாட்டியா? நான் ஏன் படணும்? இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சந்தோஷமா இரு, நான் கூட இருக்கேன்ல. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க, நான் வேஸ்ட். என்ன ஃபாலோ பண்றியா? நானும் பாக்குறேன் இந்த கார்ல இருந்து பின்னாடியே வந்துட்டு இருக்க. ஒரு பொண்ணு தனியா ரோட்ல போயிடக்கூடாதுல்ல. இருங்க வந்துடுறானுங்க நாய் மாதிரி. ஏய் நிறுத்தி, பெரிய உலகாலையே இவ்வளவு ஃபாலோ பண்றாங்க. நானே பைக்ல பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். இவ்வளவு வேகமா போக மாட்டா, பின்னாடி வரணும் முன்னாடி விட மாட்டா. என்ன பறந்தா பாங்க அவன் மேல பேசுறா ஏதோ லவ் பண்ற மாதிரி. லவ்வா? உன்னால நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பொண்ணும் லவ் பண்ணாது. அப்படியே லவ் பண்ணாலும் நாசமா தான் போகும். ஏய் அதேதான் நானும் சொல்றேன். உனக்குலாம் பாய் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டான்டி. அப்படியே கிடைச்சாலும் ஒன்னா நம்ம பைத்தியக்காரனா தான் கிடைப்பான் பாரு. போடா டேய் போடா. டேய் டேய் புருஷா, என்னடி குழந்தை எழுதிட்டு இருக்கான், போய் பாத்துக்கோ. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என் பிள்ளைய பாத்துக்கணும் தெரியும், கிளம்பு. நீ என்ன பெரிய அண்ணா 200 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? ఏంది అంటే என் மத்தான் இருக்குது மத்தான். ஆமா காணும். நீ கவலைப்படாத, நான் உனக்கு போட்டோ எடுத்து வச்சிட்டேன், அதை காமிச்சு கேட்கலாம். அவர்கிட்ட நிறுத்துறா கேப்போம். இவர் உங்களுக்கு தெரியுங்களா? இவனா இங்கதான் இருக்கான். இங்கயா? ஐயோ, வெள்ளிக்கிழமை மொத்தமா கருப்பு ட்ரெஸ் போடான்னு சொன்ன, எல்லாமே கைவிட்டு போச்சு. पार्टी बदल लिया साला। அண்ணே ஒரு இளநீ. நல்லா தண்ணி காயினே சாப்பிடுங்க. ஆஹா அருமைண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. அண்ணே எந்த ஊர் காயினே இது? நம்ம ஊர் இளநீ தான். என்ன ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 30 ரூபாண்ணே. 30 ரூபாவா? என்ன அதிகமா இருக்கா? வெளியூர்ல உள்ள 80 ரூபா 100 ரூபா வித்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க 30 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர்ல அப்படிதானே, 30 ரூபாய்க்கு மேல விற்க முடியாது. இவ்வளவு கம்மியா கொடுத்துக்கிட்டு கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? என்னத்தையும் ஒரு 10-15 ரூபா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு கூட 10-20 வச்சு 50 ரூபான்னு கூட விற்கலாம் ரவுண்டா. நம்ம ஊர் சைட்லாம் வந்து நீ விட்டேன்னு வச்சுக்கோங்க, இதை தோப்பே இருக்காது உனக்கு, தோப்புல இளநியே இருக்காது, அம்புட்டே காலி பண்ணி போடுவாங்க. அப்ப 50 ரூபாய்க்கு விற்கலாங்கிறிய. சுத்து வட்டாரத்துல இங்க எதுவும் வேற எதுவும் எள்ளி கடை இருக்கா? நம்ம கடை ஒரு கடை தானே இந்த ஊருக்குள்ள. அப்புறம் என்னண்ணே 50 ரூபா என்ன 50 ரூபா 500 ரூபா வித்தாலும் பெரும் தானே. 50 ரூபா 50 ரூபானே பொழைச்சிருவானே. அண்ணா ஒரு இளநீ ஒன்று வெட்டுங்கண்ணே. இளநியா? ஆமா தம்பி இளநீ நல்லா தண்ணி காய், ஆனா 50 ரூபா வரும்பா. 50 ரூபாயா? நேத்து வந்து குடிச்சு 30 ரூபாய்க்கு கொடுத்தீங்க, இன்னைக்கு 50 ரூபாங்கிறீங்க. நேத்து 30 ரூபா, இன்னையில இருந்து 50 ரூபா. வெட்டவா வேணாமா? வேணாம்ண்ணே 50 ரூபாண்ணா. A few moments later. 30 ரூபாய்னு வித்திருந்தாலும் இன்னும் அம்புட்டு இளநீ வித்திருக்கலாம். சரி ரைட்டு, பரவாயில்ல, ஒரு முன்னேற்றம் தானே. நேத்து 30 ரூபாய்க்கு விற்கிறாரு, இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்கிறாரு. சொல்ல அண்ணே உங்ககிட்ட இளநீ எவ்வளோண்ணே? 30 ரூபா தம்பி. அஞ்சு ஒரு ஆள் 50 ரூபாய்க்கு வித்துக்கிருக்கானே. 50 ரூபாவா? சாப்பிட்ற பொருளை அவ்வளவு லாபம் வச்சு எங்க கொண்டு போய் கொட்ட போறான்? பண்ணிடுறியா? ஸ்டார்ட் பண்ணிட்டா? 3, 2, 1 ஸ்டார்ட். விட்டு போன இதயம் கல்லா எங்க? டேய் இது நார்மல் சாங்லடா, சேட் சாங்டா, அதுக்கேற்ற மாதிரி நடிடா. நீ எவ்வளோ அசிங்கத்தை பார்த்திருப்ப, துரோகத்தை பார்த்திருப்ப, அதெல்லாம் உள் வாங்கி ஒரு ஃபீலிங்கா நடி, அப்ப சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்தது இல்லையடா. இப்போ நீ என்ன பண்ணு, என் கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணு, அவளை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவகிட்ட நீ ப்ரொபோஸ் பண்ற மாதிரி லவ் சொல்லு, அவன் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுவா. அந்த அசிங்கத்தை அப்படியே உள்வாங்கி அப்படியே ஃபீல் பண்ணி நின்னுச்சு. சரி உன் நம்பர் சொல்லு. 9790172422. ஹலோ, நான் விக்கி ஃப்ரெண்டு பிரவீன் பேசுறேன். நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்டா. நான் வேற போய் அவன் கூட கமிட் ஆயிட்டேன்.
இதயம் கல்லா என்ன விட்டு போன நிஜமா புரியவடி. நான் என் வைஃப் சொன்னான்னு ரெட்டு போட்டேன், நீ ஏன் ரெட்டு போட்ட? ரெட்டு வைஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ். உன் வைஃபுக்கு நம்ம வைஃபுக்கு ஃப்ளோல உங்க வைஃப்னு சொல்லாம நம்ம வைஃப்னு சொன்னானோ இருக்காது. ஹலோ என்னடி? ஹலோ ராணி சில்க்கு முன்னாடி தானே இருக்கீங்க, போய் பொட்டின்னு எனக்கு புடவை எதையாவது வாங்கிட்டு வாங்க. இவளுக்கு எப்பறம் நான் ராணி சில்க்கு முன்னாடி இருக்கேன்னு தெரியும். டேய் நீ கடா பாஸ் இங்கிட்டு நான் முதல்ல உள்ள போறேன். உள்ள வாங்க. என்ன எனக்கு முன்னாடி அங்க இருக்கான்? எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வண்ணங்கள்லயே அன்பு மனைக்கு கண்டிப்பா இந்த பிங்கா தான் பிடிக்கும். அண்ணன் இதை பேக் பண்ணுங்க. பச்சை மனைவிக்கு பிடிச்ச கலர். பச்சையா? எப்படி சொல்ற? பச்சை தான் பாஸ். ஏன் பொண்டாடி பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லி ஹலோ சொல்லிட்டா சாரில உனக்கு என்ன கலர்மா பிடிக்கும்? எனக்கு பச்சை தான் ரொம்ப பிடிக்கும். கிரீனோட ரெட் இணையறப்ப அழகா இருக்கும்டா. ஏமா உனக்கு இந்த பிங்க் கலர் பிடிக்காதாமா? எனக்கு இந்த பிங்க் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா. என்ன பாஸ் இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா உங்க வீட்ல பொங்கல் ஆறிட போகுது. பொங்கலா? ஆமா இன்னைக்கு உங்க வீட்ல பொங்கல் தானே? என் வீட்டுல பொங்கலா? அட ஆமா பாஸ். என்ன நம்ம வைஃப் தான் கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டாங்க. உப்பா? அடுத்த தடவை கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுங்க. எதுவோ தப்பா இருக்குதேடா. ஹலோமா சொல்லுடா சொட்டே. ஏமா வீட்ல பசியார பொங்கலுடா. பசியாரிக்கு பொங்கல், இன்னைக்கு கிழமை திங்கள். உப்பு வேற அதிகமா போச்சுடா. தப்பு தண்டா நடந்தனால எல்லாம் இந்த சிவப்பு கலர் படிக்கிறமா. 5 சாணி போதுமாப்பா? போதும். போதாது. ஏன் 5 அவங்களுக்கு பிடிக்காத நம்பர் பாஸ். என்னடா என்னென்னமோ சொல்றீங்க? ஹலோ என்னடா உனக்கு 5 பிடிக்குமாமா? பிடிக்காதா? நோ பிடிக்காதாமா? என்ன நம்பர்மா பிடிக்கும்? எப்பொழுதும் 7. அடே உன் பிறந்த தேதி என்ன? 7 பாஸ். மாசம்? 7 பாஸ். வருஷம்? 1997. மொத்தம் டைம் கூட 7. என்னடா உண்மையான வெறும் 7 மாசம். பாஸ் சீக்கிரம் வந்து கிளம்புவோம். மணி பாருங்க, ஒண்ணு 7 ஆக 7 நிமிஷம் 7 செகண்ட் தான் இருக்கு. ஏய் வான் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கு. ஆமா மச்சான் சண்டை. நானே ஆளுக்கு பேசிக்கிறது இல்ல. இரு படிக்கிறேன். ஆனா பூசா சப்பிட்டானே. ஏய் என்னடா ஆனா பூசா சப்பிட்டானான்னு கேக்குது என்கிட்ட. நான் என் புருஷன் சாப்பிட்டானா கேக்குறா அவ. அவளுக்கு டைப் எல்லாம் பண்ண தெரியுது. குழந்தை டைப் மச்சான் அவ. சரி சொல்லித்தர. சப்பிட்டியா? சாப்பிட்டேன். எப்ப சப்பினடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பினேன். A few moments later. ஆனா என் பூசம் கொட்ட பாசமா எனக்கு வாய் பிடிக்கல. ஏய் என்னடா சொல்லுது இந்த புள்ள? என்கிட்ட பேசாம அவளுக்கு வாழை பிடிக்கலையாமா. வாழை பிடிக்கலையா? அதுக்கு 5 நாளா சீடை பண்ண போறேன். டேய் ஏதோ சீடை பண்ண போதாமாடா ஆளு? மச்சா சீடை பண்ண போலையாமா, அவ சூசைடு பண்ண போறாளாமா. சூசைடு பண்ண போகுதா? ஒழுங்கா அவட்ட போய் பேசி சொல்லடா. என்னால அவகிட்ட பேச முடியாது. உனக்கு அவ்வளவு கருதா நீ போய் பேசுறா. லூசி கூட்டி அவ செத்து போறேன்னு எனக்கு தான் மெசேஜ் அனுப்பியிருக்கா. போலீஸ்கார என்னை தான் தூக்கி உள்ள வைப்பா. இருந்த ஒரே ஒரு பாக்ஸ் சட்டி நேத்து தான் கிழிஞ்சு போச்சு. நானே விஜெட்டியோட சுத்திட்டு இருக்கேன். விஜெட்டியோட அடி வாங்க முடியாது மச்சான். போய் பேசுற. அண்ணா தலைவலி அன்னைக்கு எடுத்த போட்டோ அனுப்பியிருக்கேன் போய் பா. இந்த கருமை எனக்கே புரியுது. தீபாவளி அன்னைக்கு எடுத்த போட்டோ அனுப்பியிருக்காம போய் பாப்பேன். எங்கடா போன? பிரச்சனைனா நம்ம 2 பேரும் பேசி முடிச்சுக்காண்டி எதுக்கடி அவன்ட்டான் சொல்லிக்கிட்டு இருக்கிற? தீபாவளிக்கு எடுத்த போட்டோ எதுக்கடி அவன்ட்ட அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி. அப்புறம் கூப்பிடுறேன்டி. வெக்கமா இல்ல? என்னையே அடிச்சிட்டுல நீ. உங்க வீட்டுல தண்டமா சோறு சாப்பிட்டுக்கிறது இலக்காரமே என்ன எல்லாருமே அடிக்கிறீங்க. இனிமே உங்க வீட்டு சைட வரையே மாட்டேன். அது நீயே வந்து கூட்டாலும் சரி, அப்பாவே வந்து கூட்டாலும் சரி. நான் போறேன். டேய் பிரியாணி செஞ்சிருக்கேன், வேணுமா வேணாமா? சீக்கிரம் எத்தணும், சூடு ஆடுற போகுது. அட வெக்கம் கட்டுவீங்களா?
இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு வாசல் முன்னாடி தண்ணி ஊத்துவ? எனக்கு தைரியம் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல. உனக்கு தைரியம் தான் எங்க வீட்டு வாசல் முன்னாடி தண்ணி ஊத்து பாப்போம். இருடி பாப்போம். ஒரு கப் தண்ணி ஊத்துறதுக்கு தான் உனக்கு தைரியம் இருக்கா? இதுல இருந்தே தெரியுது நீ பெரிய பயந்தாங்களோன்னு. இது மட்டும் தான் உன்னால பண்ண முடியுமா? இன்னைக்குன்னு பார்த்து தண்ணி வராம போயிருச்சு. சின்ன பிளான் போட்டேன், அது பாஸ் ஆயிருச்சு. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.